எப்பப்பா இந்த சேலையை கட்டி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுதுப்பா. என்னங்க என்னங்க, சீக்கிரம் வெளியே வாங்க, சாரி கட்டி முடிச்சிட்டேன். காலையில என்ன சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு நீயா இது சாரியெல்லாம் கட்டியிருக்க? ஆனா ஆமாங்க, நான் சாரி கட்டி அப்படியே பார்த்ததே இல்லை பாரு. எதுக்கு இப்படி வாயை பிளக்குறீங்க? வாயை மூடுங்க, கொசு பூந்துற போகுது. இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அதிசயம் மாதிரி இல்லை சாரியை கட்டுறதெல்லாம். ஏங்க சும்மா இருங்க, இப்பதான் நானே பெண்ணாக உணர்கிறேன். உணர்ந்தா சரிதான். சரி, எங்கே கிளம்பிட்ட? நிச்சயதார்த்தத்துக்கா? அப்புறம் வேற எங்கே போவாங்க? கேட்குறாரு பாரு கேள்வியா. சரி கோவப்படாதம்மா. சரி நீ முன்னாடி போயிட்டு, நான் வந்துட்டு இருக்கேன். என்னது, நான் முன்னாடி போகணுமா? எனக்கு தெரியாது, அங்கே எல்லாம் ஜோடி ஜோடியாக வருவாளுங்க, நான் மட்டும் தனியாக போய் நிற்கணுமா? நீங்களும் வந்தால் தான் நான் வருவேன். வெளியே வெயிட் பண்ணுறேன், வாங்க சீக்கிரம். புள்ள பொறுப்பாக இல்லை பேசுது. சரி சரி சின்ன பொண்ணு, போய் வெளில வெயிட் பண்ணு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க, இதை கட்டிட்டு ரொம்ப நாளாக என்னால் இருக்க முடியல. சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். சரி சின்ன பொண்ணு. எப்பா ஒரு கல்யாண காட்சிக்கு போகணும்னா சீக்கிரம் கிளம்பி வருதுங்களா பாரு. எம்மா நேரம் நம்மளும் வெயிட் பண்ணுறது. ஏட்டி சின்ன பொண்ணு, தம்பி வாங்கப்பா, சீக்கிரம் போவோம். ஏட்டி வந்துட்டியாடி? ஏட்டி என்னடி பண்ணி வச்சிருக்கா? ஏன் அத்தக்கிழவி, நல்லா தானே இருக்கு. பூ வச்சுட்டு வந்திருக்கேன். முறை உனையே தானே காமிக்கிறேன். இப்போ என்னாச்சு உனக்கு? என்னது பூ வச்சுட்டு வந்திருக்கியா? மூஞ்சி எல்லாத்தையும் மடச்சிட்டு என்னடி பூ வச்சிருக்க? ஒரு பூ கூட மாதிரி வைக்க தெரியாது உனக்கு? ஏன் அத்தக்கிழவி, அங்கேயே உட்காந்து வாய் பேசாம வந்து கரெக்டாக பண்ணி விட. அந்த நவ்வோண்டு இருக்க 4 பரட்ட தலைக்கு 5 மலை பூ கேட்குதா உனக்கு? 5 மலை பூ மூஞ்சி ஃபுல்லாக முக்காடு போட்டு வந்திருக்கா பாரு. இதெல்லாம் ஏன் அத்தக்கிழவி என்ன பண்ற? பின்ன குத்திருக்க, அப்படியே பிடிச்சி இழுக்கிறா பாரு. ஏட்டி சும்மா இருடி, ஒரு பெரியவன மரியாதை கொடுத்து பேசுறாளா பாரு. அதான் ஐயோ ஃப்ளோல வந்துருச்சு, மன்னிச்சுக்கோ அத்தக்கிழவி. இல்லைனா மட்டும் நல்லா மரியாதை கொடுத்துருவ பாரு. இவ்வளோ பூலாம் வேணாம், அவன் 4 மணிக்கு இதே போதும், நல்லா தான் இருக்கேன். சரி சரி அத்தக்கிழவி, கிளம்பலாமா? கிளம்பலாண்டி. அவன் எங்க வரலையா? கிளம்பிட்டு இருக்காரு அத்தக்கிழவி. சரி சரி வாங்க. ஏம்மா அலமேலு, என்னம்மா ஏதோ குட்டி போட்ட பூனை மாரி ஒரே இடத்தையே நடத்திக்கிட்டு இருக்க? ஐயோ போங்க, நீங்க வேற நேரம் வேற ஆகுது, என்ன பண்றதுன்னே தெரியல. ஒவ்வொரு வேலையும் இப்பதானே பார்த்துட்டு இருக்கேன், அதான் யோசிச்சுட்டு இருக்கேங்க. ஏதாவது மறந்துட்டேன் நானு. சரி சரி, எதா இருந்தாலும் பொறுமையாக பண்ணுமா, அதெல்லாம் ஒன்றும் மறக்க மாட்டேன், நல்லா பண்ணிக்கலாம். சரிங்க, நீங்க போய் கிளம்பலையா? நேரமாச்சு. சின்ன பொண்ணு ஃபோன் பண்ணா வந்துட்டு இருக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஆளா வந்துட்டு இருப்பாங்க. சரிம்மா, நான் போய் கிளம்புறேன், நீயும் கிளம்பு. சரிங்க. எங்க போனாலுங்க இவளுங்க? ஏடி சோனி, தேவி, அனு, எங்கடி போனீங்க? எங்க தான் போறாளுங்கன்னு தெரியலம்மா. பாத்ரூம்ல தான் சவுண்ட் கேக்குது, ஏதாவது சவுண்ட் கொடுக்குறாளுங்களா பாரு. இங்க ஒரு தண்ணியை கத்திக்கிட்டு இருக்கேன். ஏடி எங்க டீ போனீங்க? உங்களை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏம்மா அவளுங்க குளிச்சிட்டு இருக்காளுங்கம்மா. நான் இப்பதான் வந்து கிச்சனுக்கு போயிட்டு வந்தேன். சரி சரி விட்டு சீக்கிரம் கிளம்புங்க, நீயே கிளம்பு. சரிம்மா. சாவி, என்னடியே கிளம்பாம நின்றுட்டு இருக்க? அதெல்லாம் விடு சாவி, எது நடக்குமோ அதுதான் நடக்கணும். என்ன சாவி, அதான் நிச்சயம் வரைக்கும் வந்துருச்சு, தட்டே மாற்ற போகிறாங்க. இதுக்கப்புறம் ஏன் வீணாக ஆசையாக வளர்த்துக்கிட்டு இருக்க? 4 வேளை சோறு போடுறாங்களா, சாப்பிட்டு சும்மா இருப்ப வேண்டியதான். இங்கே நமக்கு பொண்ணுக்குன்னு ஒரு நல்ல பையன் கிடைக்கவா மாட்டான்? சாவி சும்மா இரு, தங்கச்சிம்மா வந்துருச்சு பாரு.
அந்த கிளம்பிட்டோம்மா. சாவி என்ன சாவி, தங்கச்சி மாவை தப்பாக பேசாத சாவி. தங்கச்சி மாவை தான் உன்கிட்ட சாரி கேட்டுருச்சுல்ல, அப்புறம் என்ன சாவி? சாவி ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறம்மா, எனக்காக பண்ணுவியா? எந்த விஷயத்தில் வேணால் பண்ணம்மா, சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் எதுவும் வச்சுக்காதம்மா. எனக்கு வேறு அடிக்கடி பசிக்கும், கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவேன் ப்ளீஸ். ஐயோ போச்சே, கோவம் வந்துருச்சா? இப்போ ஹைட் ஆகிட்டாளா? அடுத்து என்ன, என் மண்டையில் கொட்டு தான். அம்மா சாவி, நீ அடித்தா மட்டும் ஏதோ கோயில் மணி அடிக்கிற மாதிரி இருக்குமா, தயவு செய்து அடிக்காதம்மா, ரொம்ப அசிங்கமாக இருக்கு. இது என்ன நல்லவளா கெட்டவளானே தெரியல. நிச்சயதார்த்தம் நடக்க வைக்க மாட்டேங்கிறா, போய் அப்புறம் கிளம்புங்கிறா. என்னதான் பண்ணுறதோ தெரியல. இவளோட மாட்டிக்கிட்டு வெறும் கொட்டு தான் வாங்க வேண்டியிருக்கு. அண்ணி வணக்கம் அண்ணி. வாங்க அண்ணி போகலாம். பெரியம்மா சாரி சூப்பர். சரிங்கம்மா வாங்கம்மா போகலாம். அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே? ஏ ஜீவா, எப்படா வந்த? சொல்லக்கூட இல்லை பாரு. அண்ணா இல்லைண்ணா, வந்தவொடனே ஃப்ரெண்ட்ஸெல்லாம் அப்படியே பார்க்க போயிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். அதாண்ணா வீட்டுக்கு வரலான்னு தான் பார்த்தேன். சரி ஒன்றா கிளம்பி போகும்போது ஒன்றா போவோமேன்னு விட்டேண்ணா. சரிப்பா. பா படிப்பெல்லாம் எப்படிப்பா போகுது? நல்லா போகுது பெரியப்பா. ஏன்டி நீ சிவா கிட்ட பேச மாட்டியா? நான் ஏன்க்கா பேசுறேன் அவன்கிட்டலாம்? அவனா கூப்பிட்றானா பார்த்தீங்களா? சரி அதை விடுங்க, நீங்க ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லை முட்டி, இந்த சாப்பியை நினைச்சாதான் பயமா இருக்கு. கல்யாணத்தில் எதனா குழப்பி விட்டான்னா நான் என்னடி பண்ணுவேன்? அக்கா அதெல்லாம் பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கோம்ல. சரி முட்டி. பெரியம்மா நல்லா இருக்கீங்களா பெரியம்மா? ஏக்கா ராணி அக்கா, வாங்கக்கா போகலாமா? போகலாம்டி. என்னடி எப்போதும் மேக்கப்பில் வருவேன்? அதான் போட்டேனேக்கா. ஏண்டி புது படம் எதுவும் கட்டலையா? நிச்சயதார்த்தம் தானே, கல்யாணத்துக்கு கிராண்டாக போகலான்ட்டு இருக்கேங்க்கா. நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு போட்டோம்ல, அந்த சாரியை என்ன துவைக்காமல் வச்சுருக்கேங்க்கா, அதை வேற துவைக்கணும். நண்பர்களே, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஏதாவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். சரி நானும் அப்படியே சிம்பிளாக வந்துடுறப்ப. சரி வாங்க போகலாம். சரிக்கா. அலமேலக்கா, அலமேலக்கா, ஏடி வாங்கடி. செவந்தி ராணி வந்துட்டீங்களா? என்னடி ஒரு புதுசாரி அதிகமா கத்திட்டு வரீங்கன்னு பார்த்தேன், சிம்பிளாகவே வந்துட்டீங்க. ஏக்கா அதெல்லாம் விடுக்கா. சரி வேலை எதனா இருக்கா சொல்லு, வா சேர்ந்து செய்யலாம். ஒன்றும் இல்லட்டி, இப்போ தான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரி வாங்க நீங்களும் ஒரு கை. சரிக்கா வாக்கா. என்னட்டி இன்னும் வசந்தி அக்கா சாந்தி அக்காலாம் வரல? அக்கா